50 நாள் ஜெபத்தின் 2வது நாளுக்காக கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவன் இந்த நாளை ஆசீர்வதிப்பார். பரலோகத்தின் தேவன் இடைப்படுவார். எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்து நடத்துவார். நம்முடைய முக்கிய நோக்கமே ஜெப வாஞ்சையை அதிகரிக்க செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம். மனித பலத்தால், மனிதனுடைய ஞானத்தால் எதையும் சாதிக்க முடியாது. பரலோகத்தின் தேவன் அவர்தான் இந்த காரியங்களை செய்ய போதுமானவராயிருக்கிறார். இருக்கிற நிலையில் நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு பாடலோடு கூட தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமாக. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல மாறணுமே. உலகின் ஒளியா மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மாலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாடும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. எல்லா நாடும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உம்மையே என் கண் முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. உம்மையே என் கண் முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஆத்ம பார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே.
துக்கத்தோடு அழுது புலம்படுமே. இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகடுமே. இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகடுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியார் மாலை மேலமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. வெளிச்சம் கொடுக்கணுமே. உலகின் ஒளியார் மாலை மேலமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. வெளிச்சம் கொடுக்கணுமே. ஹalleluya, 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 ஹalleluya. கண்ணீரின சமயதி தாயாகிரு, சாலத சமயதி தந்தையாகிரு. கண்ணீரின சமயதி தாயாகிரு, சாலத சமயದಿ ತಂದೆಯಾಗಿರು. ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ, ನಾನಿನ್ನನ ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ, ನಾನಿನ್ನನ ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. Hallelujah, 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 hallelujah. Riandaramari vidurabara shararaba. Amen, 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 amen. கர்த்தாவே, இந்த நாளிலே 50 நாள் ஜெபம் என்ற ஒரு பாரத்தை கொடுத்து இரண்டாவது நாளில் உடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை நீங்க தான் நடத்த வேண்டும். சமூகத்தில் எங்கள் பாரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரைக்கும் எங்களை காத்தீரே, ஸ்தோத்திரம். இதுவரை எங்களை நடத்தி இருக்கிற தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு நீர் கொடுத்த சுகத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீர் கொடுத்த பாராட்டின தயவுக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் இருக்கிற இந்த நிலையிலே எங்களுக்கு இன்னொரு நாளை கூட்டி கொடுத்து உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்பதற்கு எங்களுக்கு நீர் கொடுத்த அந்த நல்ல தருணத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் சில காரியங்களுக்காக
நாங்க ஜெபம் பண்ண போறோம். இந்தியாவின் ரட்சிப்புக்காக நாங்கள் செபிக்க போகிறோம். இந்தியாவை ரட்சிக்க வேண்டும். எங்களுக்கு நீர் கொடுத்த அந்த தேசம் ஆண்டவரே, பரிசுத்த வேதாகமத்தில் 2 முறை எழுதப்பட்டிருக்கிறது இந்தியா என்று. எங்களுக்கு நீர் கொடுத்த எங்களை இந்த உலகத்திலே இந்த இந்தியாவிலே பிறக்க வைத்தீரே ஸ்தோத்திரம். இந்தியாவில் வாழ வைத்திருக்கிறீரே ஸ்தோத்திரம். இந்தியாவை ஆசீர்வதி, எங்கள் இந்திய நாட்டை ஆசீர்வதி. எல்லா விதமான சாபங்கள் நீங்கி போகட்டும், எல்லா விதமான பாவங்கள் நீங்கி போகட்டும், எல்லா விதமான அசுத்தங்கள் மறைந்து போகட்டும். எங்கள் இந்தியாவை சுத்திகரிக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்கள் தேசத்தை விட்டு அகற்றும் ஆண்டவரே. எங்கள் இந்திய நாட்டில் இருக்கிற 138 கோடி மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். 28 மாநிலங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த 28 மாநிலத்தோடு சேர்ந்து எங்கள் தேசத்தில் அமைந்திருக்கிற யூனியன் பிரதேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். உமது வல்லமை இறங்கி வரட்டும். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லாருக்குள்ள இருக்கிற பாவ இருள் மறையணும். உமது ஆளுகை கடந்து வரட்டும். ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தமில்லை. ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தமில்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டுமே. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் நாங்கள் படிப்பதை போல ஒரே ஒரு ஆத்துமா கூட கெட்டு போக கூடாது. எல்லாரையும் ரட்சிக்க வேண்டும், எல்லாரையும் மாற்ற வேண்டும், எல்லாருக்குள்ளும் கிரியை செய்ய வேண்டும். கல்வாரி வல்லமை இறங்கி வர வேண்டும். பாவத்திலும் சாபத்திலும் அழிவிலும் ஆபத்திலும் சிக்கி தவிக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை தேவன் கொடுக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம் பண்றோம். அதே போல எங்கள் தேசத்தில் இருக்கிறதான எல்லா குடும்பங்களுக்காக ஜெபம் பண்றோம். ஒவ்வொரு குடும்பங்களின் ரட்சிப்புக்காக வேண்டுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள குடும்ப தலைவர்களுக்காக வேண்டுகிறோம். குடும்ப தலைவிக்காக வேண்டுகிறோம். அந்த குடும்பங்களில் இருக்கிறதான பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ, ஒவ்வொரு குடும்பத்தில் அமைந்திருக்கிற இணைந்திருக்கிற குடும்பத்தின் மக்களுக்காக ஜெபம் பண்றோம். ஒவ்வொருவருக்கும் சமாதானம் கொடுக்க வேண்டும். எல்லா விதமான சீர்கேடுகள் மாறி போக வேண்டும். உமது வல்லமை இறங்கி வர வேண்டும். நீர் கிரியை செய்ய வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தை தாரும். எல்லா நோவா குடும்பத்தை ஒரு பேழைக்குள் வைத்து அவர்களை பாதுகாத்து நடத்தியதை போல ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாக்கும்படி வேண்டுகிறோம். கண்ணீர், கவலை, பாரங்கள் எதுவாய் இருந்தாலும், குடும்பங்களில் சமாதான குறைவுகள் எதுவாய் இருந்தாலும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால விடுதலை கொடுக்கும்படி உம்மிடத்தில் வேண்டுகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட மக்கள் சபைக்குள் வர வேண்டும். யார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு நரகத்துக்கு போகாமல் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்கிற எண்ணத்தை கொடுத்து ஜனங்களை, எங்கள் இந்தியாவிலே குடும்பங்களிலே ஜனங்களை தொடுகிறீரோ, ரட்சிக்கிறீரோ, அவர்கள் உம்முடைய பேழைக்குள்ளே வர வேணுமே. உங்க சபையின் பாதுகாப்புக்குள்ளே வர வேணுமே. உங்க சபைக்குள் வந்து சத்தியத்தை அறிய வேணுமே. நீர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தின் எல்லைக்குள் வரும்படி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, நீங்க தான் கிரியை செய்யணும். இயேசுவின் நாமத்துல நீங்க தான் கிரியை செய்யணும். அப்படி சபை வளர்ந்து சபைக்குள்ளே ஒரு சிறிய குழு அல்லது ஆயிரங்கள், பல ஆயிரங்கள்னு சொல்லி சபைக்கு வருகிற ஜனங்கள் நாளடைவில் நாள் வரும்போது யாரும் பின்மாற்றமாய் போய்விடக் கூடாது ஆண்டவரே. பின்மாற்றத்தின் எல்லைக்குள் இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கும் இந்த உலகத்தின் கேடுபாடுகளுக்கும் தேவையில்லாத காரியங்களுக்கும் போய் தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்ளாதபடிக்கு
பிசாசின் எல்லைக்குள் போய் நுழைந்து தங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து காணப்படாதபடிக்கு நீங்க தான் கிருபை கொடுக்க வேணும். ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் பின்மாற்றம் அடையாதபடிக்கு அவர்களை பாதுகாக்க வேண்டுமே, அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமே, அவர்களுக்குள் கிரியை செய்ய வேண்டுமே, உம்முடைய வல்லமை இறங்கி வர வேண்டுமே, பரிசுத்த ஆவியானவர் சபைகளில் கிரியை செய்ய வேண்டுமே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்களுடைய இந்தியாவில் உம்முடைய பாதுகாப்பின் பிரசன்னம் இறங்கி வரட்டும். நாளுக்கு நாள் இந்த கொடிய வைரஸ்னால, இந்த நோயினால ஜனங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்காங்களே ஆண்டவர், என்னென்னவோ நடந்துகிட்டு இருக்குப்பா. இதுல பணக்காரன் என்றோ ஏழை என்றோ ஜாதி என்றோ மொழி என்றோ இதுல வித்தியாசம் இல்லாமல் பாகுபாடும் இல்லாமல் ஜனங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து இருங்கும் ஆண்டவரே. இதனுடைய உட்கருத்து எங்களுக்கு தெரியாதுப்பா. எங்கள் இந்தியாவுக்கு இறங்கும்படி வேண்டுகிறோம். இந்தியாவில் இருக்கிற 138 கோடி ஜனங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நோய் கிருமியிலே பாதிக்கப்பட்டவர்களை தொடும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே விடுதலை தாரும். எல்லாம் குணமாகி வருகிறேன்னு சொல்றாங்களே, அதே போல ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிற ஆண்டவரே. உயிர் சேதம் வேண்டாம்பா. ஏன் இவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க, ஏன் இவ்வளவு பேர் மரித்து போறாங்கன்னு சொல்வதற்கு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஆனா நீங்க செய்கிற காரியம், நீங்க தான் கிரியை செய்யணும். ஜனங்கள் வாழ்க்கையை மாற்றும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா கூக்குரல் உமக்கு தெரியும்பா. ஜனங்கள், ஏழை ஜனங்கள் பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவோ பேருக்கு சாப்பாடு இல்லாம, எத்தனையோ பேர் நிம்மதி இல்லாம, எத்தனையோ பேர் அடைக்கலம் இல்லாம வேதனையோடு காணப்படுகிற மக்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. கண்ணோக்கி பார்க்க வேண்டுமே. மரணம் ஏற்பட்ட குடும்பங்கள், அவர்களுக்கு அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் கொடுங்க ஆண்டவரே. ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டுமே. அவர்கள் உள்ளத்திற்குள் கிரியை செய்ய வேண்டுமே. இந்த நோயின் கிருமைகளை அழிங்க இயேசுவின் நாமத்தினாலே. உம்மாலதான் முடியும், உம்மாலதான் முடியும் ஆண்டவரே. ஆனா இப்ப ஏன் அனுமதிச்சீங்கன்னு நாங்க கேள்வி கேட்க முடியாது. ஆனா நீங்க மனசு வச்சா ஒரே நாள்ல உலகம் முழுவதும் எல்லாத்தையும் மாற்றிவிட முடியும். ஏன்னா நீங்க தான் உலகத்தை படைத்த தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், மகத்துவமான தேவன். ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டுமே, ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டுமே இயேசுவின் நாமத்துல. அதே போல எங்களுக்கு கொடுத்ததான கர்நாடக மாநிலத்துக்காக ஜெபம் பண்றோம். பெங்களூர்ல அதிகமா பாதிக்கப்படுறாங்கப்பா. எல்லா மாவட்டங்களில் அதிகமா பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்காங்க. அதே போல கர்த்தாவே தமிழ்நாட்டுக்காக எங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. தமிழ் மொழி, எங்கள் தமிழ் ஜனங்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். அங்கேயும் பயங்கரமா பரவிக்கிட்டு இருக்குப்பா. தமிழ்நாட்டில் கிரியை செய்ய வேண்டுமே, ஆந்திராவில் கிரியை செய்ய வேண்டுமே, தெலுங்கானாவில கிரியை செய்ய வேண்டுமே, கேரளாவில கிரியை செய்ய வேண்டுமே, பாண்டிச்சேரியில கிரியை செய்ய வேண்டுமே, எங்கள் கோலார் மாவட்டத்தில் இறங்க வேண்டுமே, பங்காரப்பேட் தாலுக்காவில் ஒரு மாற்றங்களை கொடுக்க வேண்டுமே. இறங்கி உதவி செய்யும். உம்மிடத்துலதான் நாங்கள் கெஞ்ச முடியும், உம்மிடத்துலதான் கெஞ்ச முடியும். உடைய பிரசன்னம் இருக்கட்டும். இறங்கும் ஐயா. ஒரு பெரிய மாற்றம் வரட்டும். இந்த ஜபத்தை ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். எப்படியும் பதில் கொடுப்பி, ஏற்ற தாழ்வு இல்லாமல் பதில் கொடுப்பி. ஒருவேளை மற்றவங்க கேலி பண்ணலாம், சிலர் பரியாசம் பண்ணலாம். ஆனா உண்மை தத்துவம் என்னன்னு உமக்கு தெரியும். நாங்கள் உடைய வேதத்தை படிக்கிற உம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். உடைய மகத்துவமான நடத்துதல், உடைய மகத்துவமான பிரசன்னம் என்ன என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாளிலே இந்த விண்ணப்பங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு குறுகிய நேரம் இருக்கிறதினால் ஏசப்பா, நாங்கள் ஒரு குறிப்பிட்ட குறிப்புகளுக்காக டெய்லி ஜெபம் பண்றோம். தேவன் எல்லாவற்றையும் கேட்டு விடுதலை ஆசீர்வாதம் இருக்கட்டும். இந்த ஜபத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் பதில் கொடுக்கிறேன். ஒரு சில வசனங்களை நாங்கள் படிக்க இருக்கிறோம், அந்த வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். எங்கள் மனக்கண்ணை திறக்க வேண்டும். இந்த வார்த்தையை கேட்க போகிற ஒவ்வொரு உள்ளத்தோடு பேசுங்க ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி நீர் விடுதலை எங்களோடு இடைப்படும். எங்களை ஆசீர்வதியும், எங்களோடு பேசும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இப்போதும் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு 40 நிமிஷம் பாடலும் செபமும் ஒரு வசனங்கள், அவ்வளவுதான் உங்களுக்கு நாங்கள் சொல்ல இருக்கிறோம். ஆலயமாய் இருக்குமானால் நேரம் எடுத்து நல்ல ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசி பாடல்களை பாட முடியும். அதன் பிறகு அதிக நேரம் செபிக்கவும் முடியும். ஆண்டுடைய வார்த்தைகளையும் சொல்ல முடியும். ஆனால் இந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருப்பதினால் ஒரு குறைந்த கொஞ்ச நேரம் ஆலோசனைகளை மட்டும் அங்க சொல்ல விரும்புகிறேன். அப்படி சொல்லும்போது நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேட்டு தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இந்த ஒரு வாரமாக எங்கள் சபையின் மூலமாக கான்ஃபரன்ஸ் கால், அதன் மூலமாக நாங்கள் ஆண்டுடைய வார்த்தைகளை பாடலும் செப குறிப்புகளும் ஆண்டுடைய வார்த்தைகளையும் சொல்லி நடத்தி கொண்டிருக்கிறோம். இது கடந்த வாரத்தில் இந்த வாரத்தில் தான், கடந்த வாரத்தில் போன வெள்ளிக்கிழமையிலிருந்து யூதா எழுதின பொதுவான நிருபம், வேதாகமத்தில் யூதா என்கிற பொதுவான நிருபத்திலிருந்து ஆண்டுடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். இது வேதாகமத்தில் பரிசுத்த வேதத்தில் 66 புத்தகங்கள் இருக்கிறது. அதிலே கடைசியாக 65வது புத்தகம் தான் புதிய ஏற்பாட்டில் கடைசியா இருக்கிற அந்த புத்தகத்தில் தான் யூதா என்ற அந்த புத்தகத்தை வைத்து படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு அதிகாரம் உண்டு, 25 வசனங்கள் அதிலே அடங்கியிருக்கிறது. முதல் வசனத்தில் பார்க்கும்போது ஒரு 3 காரியம் அங்க பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன், யாக்கோபின் சகோதரன், அப்போஸ்தலனாகிய யூதா என்று அந்த முதல் வசனத்தில் நாம் பார்க்க முடியும். குறிப்பாக இந்த புத்தகத்தை எழுதினவர் யார் என்று பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் சகோதரன், அதாவது மரியாள் யோசேப்பு என்பவர்கள் திருமணமாவதற்கு முன்பு பரிசுத்த ஆவியினாலே உற்பத்தியாகி பிறந்தவர் தான் கர்த்தராகிய இயேசு. அதன் பிறகு அந்த மரியாள் என்ற அந்த அம்மா அவர்கள் பிள்ளைகளை பெற்றார்கள். அதில் உள்ள பிள்ளைகள ஒரு பெயர் தான் யூதா என்று அழைக்கப்படுகிறது. தேவையானால் மார்க்கு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55ஆம் வசனங்களையும் நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு அதில் விளங்கும். இது கிறிஸ்துவுக்கு பின் 70லிருந்து 80 வரைக்கும் எழுதப்பட்டதாக சொல்லுகிறார்கள். யாருக்கு இதை எழுதுகிறார் என்றால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெற்று வந்தவர்கள், பிரிந்து வந்தவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்றும், இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டவர்கள் என்றும், அழைக்கப்பட்டவர்கள் என்றும் 3 விதமான கூட்டம் அந்த வசனத்தில் நாம் படிக்கிறோம். 2ஆம் வசனத்தை பாருங்கள். யூதா 2ஆம் வசனத்தில் யூதாவுக்குள்ளே ஒரு விருப்பம் இருந்தது. என்ன விருப்பம்? யாருக்கு அவர் எழுதுகிறார்? அவர்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்களை ஆசீர்வதிக்க விரும்பினார். என்ன? உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது என்பதாக 2ஆம் வசனத்தில் படிக்கிறோம். 3ஆம் வசனத்தில் வரும்போது 3ஆம் வசனத்தில் பிரியமானவர்களே அப்படின்னு ஒரு வார்த்தை தொடங்குகிறார். இந்த நிருபத்தில் 3 இடங்களில் அந்த வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியும். 3ஆம் வசனத்தில் பிரியமானவர்களே என்று ஒரு சத்தியத்தை கொடுக்க முன் வருகிறார். 17ஆம் வசனத்தில் நீங்களோ பிரியமானவர்களே என்று இன்னொரு சத்தியத்தை சொல்ல வருகிறார். வசனம் 20 அதே போல மீண்டும் நீங்களோ பிரியமானவர்களே அப்படின்னா ஒரு விசேஷமான அன்பானவர்களே அப்படின்னு ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய, ஒரு அன்பின் பிணைப்புக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது. இந்த நிருபத்தில் இந்த ஒரு அதிகாரத்தில் 3 இடங்களில் இந்த வார்த்தையை படிக்கிறோம். 3ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். அதிலே படிக்கும்போது அவருடைய விருப்பத்தில் ஒன்று ரட்சிப்பை குறித்து, ரட்சிப்பு என்றால் என்ன அதை குறித்து எழுதணும்னு அவர் யோசிக்க விரும்பினாராம். ரட்சிப்பை குறித்து அந்த
ரட்சிப்பை குறித்து எழுதும் போது அதன் பிறகு வேறு ஒரு இடத்துக்கு அவர் போகிறார். அதாவது அப்ப ரட்சிப்பு என்பது இந்த இடத்துல சொல்லுகிறார் பாருங்கள், பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுத நான் கருத்துள்ளவனாய் இருக்கையில். இப்ப ரட்சிப்பு என்பது என்ன? ரட்சிப்பு யாருடையது? சங்கீதம் 3:8 பார்க்கிறோம், ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் யார்? இந்த உலகத்தை உண்டாக்கினவர், உங்களை உண்டாக்கினவர், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். ரட்சிப்பு கர்த்தருடையது. யோவான் 3:17 படித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவினாலே இந்த உலகத்திற்கு ரட்சிப்பு வந்தது. இந்த உலகத்துக்கு விடுதலை கொடுக்க, அநேக காரியத்திலிருந்து விடுதலை கொடுக்க இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். 1 தீமோத்தேயு 1:15 படித்து பாருங்கள். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4:12 படித்து பாருங்கள். வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லாருக்குள்ள ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க ஒரே ஒருவர். எத்தனை பேர் இந்த உலகத்துல வந்தார்கள், பிறந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான் முழு உலகத்திற்கு விடுதலை கொடுக்கிறார் என்று நான் குறிப்பிட்ட வசனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட அந்த பெரிய ரட்சிப்பை குறித்து சத்தியத்தை அறிந்த ஜனங்கள் நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு காணப்பட வேண்டும் என்பதாக வேதத்தை அறிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். தியாகத்தினாலே உண்டானதான விடுதலையின் வழி. அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? இந்த ரட்சிப்பை குறித்து கேட்கிற இந்த செய்தியிலே என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலர் 16:31 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அவர்தான் என் இதய ரட்சகர், உலக ரட்சகர் என்று விசுவாசிக்க வேண்டும். மார்க் 16:16 ஞானஸ்நானம் பெற வேண்டும். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்பதாக அந்த வசனத்தில் சொல்லுது பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 2:1 முதல் 4 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தால் ஒவ்வொருவரும் ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரை நோக்கி பேச வேண்டும் என்று அந்த வசனம் குறிப்பிடுகிறது. அப்போஸ்தலர் 2:40 நீங்கள் பார்க்கிற வேளையிலே எல்லா ஜனங்களை விட்டு நீங்கள் பிரிந்து போக வேண்டும், பிரிந்த ஜீவியம் செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலர் 2:40 சொல்லுகிறது. 5வது சபையில் சேர்க்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு சபையாகிய பாதுகாப்புக்குள்ளே வர வேண்டும். அப்போஸ்தலர் 2:47. இதே 3ஆம் வசனத்தில் இன்னொரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். இப்போ அந்த ரட்சிப்பை எழுதணும்னு யோசித்த பிறகு திடீர்னு அவர் உள்ளத்தில் வேறு ஒரு காரியத்தை எழுத வேண்டும் என்கிற எண்ணம் உருவாகி இருக்கிறது. என்ன அது? அந்த ஜனங்களுக்கு விசுவாசத்தை குறித்து எழுதணும். விசுவாசம் அப்படி என்று 3ஆம் வசனத்தில் நீங்கள் படிக்க முடியும். என்ன விசுவாசமா? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். அப்ப யார் பரிசுத்தவான்கள்? வசனம் 1 சொல்லுகிறது, பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள். மனுஷனுடைய வாழ்க்கை பிறக்கும் போதே பாவிகள். ஆனால் ஆண்டவராகிய தேவன் அவர்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அப்ப எவைகளில் பரிசுத்தம் வேண்டும் என்று சொல்லும் போது யோவான் 17:17 சொல்லுகிறது, நாம் படிக்கிற இந்த பரிசுத்த வேதம் இருக்கிறது, இந்த வேதத்தின் மூலமாக பரிசுத்தம் உண்டாகிறது. 119ஆம் சங்கீதம் 142ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் இந்த வேதம் தான் சத்தியம், உண்மையான சத்தியம், பொய்யுரையாத சத்தியம். இந்த பரிசுத்த வேதம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். 2வது, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பலியிடப்பட்டதினாலும் அவர் ரத்தத்தை சிந்தியதினாலும் இந்த பரிசுத்தம் கிடைக்கிறது என்பதாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் நீங்கள் படிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். 3வதாக ஒரு மனிதனுக்கு பரிசுத்தம் எப்படி கிடைக்கிறது? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கிற வேளையில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த பரிசுத்தம் வருவதாக நாம் பார்க்கிறோம். யோவான் 16:26 யோவான் 16:8-12 வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஒரு மனுஷன் தவறுக்குள்ளே பாவத்துக்குள்ளே போகும்போது அவனை கண்டித்து உணர்த்தி நடத்துகிறார் என்கிற விஷயங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள முடியும். அப்ப அந்த சொல்லிட்ட 3ஆம் வசனத்துல இன்னொரு காரியத்தை அவர் அழுத்தமாய் சுட்டி காட்டுகிறார். என்ன தெரியுமா? இந்த
பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசத்திற்காக தைரியமாய் போராடணுமா? ஜனங்கள் விசுவாசத்தை விட்டு விலகிவிடக் கூடாது என்பதாக தைரியமாய் போராடணும். அப்படியானால் விசுவாசம் என்றால் என்ன? ஏன் அந்த விசுவாசம் பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டது? எபிரேயர் 11:1 எபிரேயர் 11:1 விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் என்பதாக பார்க்கிறோம். அப்படியானால் இந்த விசுவாசத்தின் முக்கியம் என்ன? எபிரேயர் 11:6 படிக்கும் போது, இந்த தெய்வத்தை நீங்கள் பிரியப்படுத்தணுமா? இந்த தெய்வ இயேசு கிறிஸ்துவை நீங்க ப்ளீஸ் பண்ணணுமா, பிரியப்படுத்தணுமா? உங்களுக்கு விசுவாசம் அவசியம். ரோமர் 14:23 பாவம் நிறைந்த உலகத்தில் வாழுறோம், பாவம் செய்யாமல் இருக்கணுமா? விசுவாசம் வேணும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்பது மட்டுமல்ல, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போஸ்தலர் 16:31 படித்து பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விடுதலையின் வாழ்க்கை வேண்டுமானால் உங்களுக்கு ஆண்டவர் அந்த ரட்சிப்பை நமக்காக கொடுத்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 4:12 கூட நீங்கள் படித்து பாருங்கள். இந்த உலகத்தில் பலவிதமான சோதனையின் அனுபவம் இருக்கிறது, பல விதமான சோதனைகள் இருக்கிறது. இவைகளை எல்லாம் மேற்கொண்டு வாழ ஒரு இளம் ஊழியன் அல்லது ஒரு வாலிப கிறிஸ்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு வாழ்கிற ஒரு மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்முடைய வார்த்தையிலே, நடக்கையிலே, அன்பிலே, ஆவியிலே, கற்பிலே, விசுவாசத்திலே எல்லாருக்கும் முன்பாக எப்படி மாதிரியா இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை இந்த குறிப்பிட்ட 1 தீமோத்தேயு 4:12 நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, அப்படியானால் இந்த பரிசுத்தவான்கள் அனுபவம் என்ன? பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம், அந்த பரிசுத்தவான்களின் அனுபவம் என்ன? அந்த அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார் யோபு என்ற தேவ மனுஷன் சொல்லுகிறார். ஒரு 3 வசனம் பாருங்கள். யோபு 13:15 யோபு 13:15 23:10 யோபு 23:10 யோபு 19:25 முதல் 27 இந்த வசனங்களை பார்க்கும்போது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். இதான் பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் கடைசி நாளில் பார்க்க போகிறேன். ஆண்டவர் பேரில் விசுவாசம். அடுத்து இன்னொரு பரிசுத்தவான்களின் அனுபவம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னோடு இருக்கிறதான கூட இருந்த சீஷர்களுக்கு 2 பேருக்கு சொல்லுகிறார். தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 6:10-14 வரைக்கும் தீமோத்தேயுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். நீயோ இந்த உலகத்தின் காரியத்தின் மீது கவனம் வைக்காமல் விசுவாசத்தோடு இருந்து உன் வாழ்க்கையை காத்துக் கொள்ள வேண்டும் என்று இளம் ஊழியனாகிய தீமோத்தேயுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அதோடு தீத்து 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கூட தீத்துக்கு ஆலோசனை கொடுப்பது. நீங்கள் வேத புத்தகம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் இந்த குறிப்பிட்ட வசனம் ஏற்கனவே நான் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தைகள், அதனால்தான் இதை விளக்கமாக சொல்லாமல் இவ்வளவு வேகமாக உங்களுக்கு சொல்லி நான் முடித்திருக்கிறேன். எபிரேயர் 12:1 சொல்லுகிறது. ஏன் நாம் அந்த பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் என்ன அப்படின்னா, 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இயேசுதான் விசுவாசத்தை துவக்குகிறவர், முடிக்கிறவர். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர். பவுல் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 1:12 2 தீமோத்தேயு 4:7-8 வசனங்களிலும், 2 தீமோத்தேயு 1:12 2 தீமோத்தேயு 4:7-8 வசனங்களை படிக்கும் போது அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லி, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது. ஆனால் ஆண்டவருக்காக, ஆண்டுடைய ஊழியத்திற்காக, இந்த சத்தியத்தை அறிந்தது நிமித்தம் எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் அந்த பவுல் தன்னுடைய அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார். அதே போல நீங்களும் இந்த விசுவாசத்துக்காக நிற்கணும், நல்ல போராட்டத்தை போராடணும் என்று அறிவுரை சொல்லுகிறதை அந்த வசனம். அதே போல பேதுருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில்,
இயேசுவோடு கூட இருந்ததான பேதுருவை பார்த்து, சீமோனே சீமோனே, உனக்கு ஒரு பெரிய சோதனை காத்திருக்கு, நீ உன் விசுவாசத்தை விட்டுவிடாதபடிக்கு உனக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன்னு. தன்னோடு கூட இருந்த சீசன் பாதுகாக்கப்பட வேணும். இந்த உலகத்தில் சோதனை உண்டு, பிரச்சனைகள் உண்டு, நீ விலகி போய் விடக்கூடாது என்பதாக பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை கர்த்தராகிய இயேசு பேதுருக்கு சுட்டிக்காட்டினதை அந்த குறிப்பிட்ட வசனம் சொல்லுகிறது. எனவே இந்த வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். இந்த நாட்களில் நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் யூதா நிருபத்தில் உள்ள வசனங்கள் ஒரு வார்த்தையாக இல்லாவிட்டால் ஒவ்வொரு வசனமாக நாம் படிக்க போகிறோம். இதிலிருந்து ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார்? இதில் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கலாம், இதிலிருந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும், இதிலிருந்து உங்களுக்கு தெளிவு கிடைக்கும், இதிலிருந்து உங்களுக்கு விடுதலை வரும், இதிலிருந்து உங்களுக்கு எச்சரிப்பின் செய்தியும் கிடைக்கும். நோக்கம் என்ன? அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரை பிடித்துக் கொள்ள வேண்டும். அவர் இல்லாமல் நமக்கு ஒன்றும் இல்லை. இயேசுவே, நீங்க தான் எனக்கு எல்லாம் வேண்டும். அந்த தேவனை நோக்கி பார்க்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். இந்த குறிப்பிடப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் தியானிங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை மாலை உங்களை சந்திக்க ஜெபத்திலும் ஆண்டுடைய வார்த்தையோடு கூட உங்களோடு இடைப்பட ஐக்கியம் கொள்ள தேவன் கிருபை தருவாராக. இந்த குறிப்பிட்ட நேரம் மட்டும் உங்கள் ஜெப நேரத்தை வைத்துக் கொள்ளாதபடிக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபத்துக்கும் வேதத்துக்கும் தெய்வத்தோடு தொடர்பு கொண்டு ஆத்தும பாரத்தோடு ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். அதற்கேற்றபடி நாம் மாறிட ஆண்டவர் கிருபை கொடுப்பாராக. கண்களை மூடி அவரை நோக்கி நாம் பார்ப்போம். பரலோக பிதாவே, இந்த நாடுக்காக ஸ்தோத்திரம். ஓரி கரபாலா ஷபாரபாரி குணமாரா ரிபாலா மாலா தூரமா கட்டரபாரி அந்தல பரதுரா. ஹalleluya 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 ஹalleluya. எங்கள் கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த 2வது நாளுக்காக ஸ்தோத்திரம். உம்மை முன்னிறுத்த, உம்மை பிரியப்படுத்த எங்களுக்கு நீர் கொடுத்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். பாட வைத்தீரே, செவிக்க வைத்தீரே, உங்க வார்த்தைகளை தியானிக்க வைத்தீரே, உமக்கு நன்றி. எங்களால் முடிந்த காரியத்தை நாங்க செய்யறோம். நீங்க என்ன செய்ய தீர்மானிக்கிறீரோ அதை செய்யுங்கப்பா. இது நிமித்தம் எங்கள் தேசம் பாதுகாக்கப்படட்டும், சபைகள் பாதுகாக்கப்படட்டும். யாருக்கெல்லாம் செபிக்கிறோமோ அவர்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும். இந்த வசனங்கள் ஜனங்கள் இதயத்தை தெளிவாக்கட்டும். எங்க சபை மக்களை உயிர்ப்பியும், செபிக்கிறவர்களாய் மாற்றும். இதற்காக பிரயாசப்படுகிற உதவியாயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இது அநேகருக்கு பிரயோஜனமாய் மாறுவதாக. இதை போல உம்முடைய வருகை தாமதிக்குமானால் 50 நாட்கள் நாங்கள் தொடர்ந்து, ஏன் நீங்கள் அனுமதித்தால் அதைவிட அதிகமாக கூட நாங்கள் செபிக்க எங்களுக்கு அதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கித்தார். இன்றைக்கும் எங்களோடு இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும்
ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். ஸ்தோத்திரம்.